தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் பிறந்துள்ளது. பல தசாப்தங்களாக அனுபவம் வாய்ந்த தலைவர்களின் ஆதிக்கத்தில் இருந்த அரசியல் களம் தற்போது இளைஞர்களின் வரவால் பெரும் மாற்றத்தை சந்தித்து வருகிறது. இந்த மாற்றம் வெறும் பதவிக்கானது மட்டுமல்ல, கொள்கைகளிலும் அணுகுமுறையிலும் ஏற்பட்டுள்ள ஒரு புரட்சியாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்த 5 நிமிடங்களில் இந்த எழுச்சியின் பின்னணியையும் விளைவுகளையும் விரிவாக பார்ப்போம். தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களில் சுமார் 30% அதிகமானோர் 35 வயதிற்குட்பட்டவர்கள். இந்த மிகப்பெரிய வாக்காளர் தளம் தங்களுக்கு தேவையான மாற்றத்தை தேடுகிறது. திமுக, அதிமுக, பாஜக என அனைத்து முக்கிய கட்சிகளிலும் இன்று இளைய தலைமுறை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இது ஆரோக்கியமான போட்டியையும் புதிய சிந்தனைகளையும் உருவாக்குகிறது. இந்த இளம் தலைவர்கள் சமூக ஊடகங்களை மிக திறம்பட பயன்படுத்துகின்றனர். மக்களின் பிரச்சினைகளை உடனுக்குடன் மக்களிடமே கொண்டு சேர்க்கும் வலிமையை அவர்கள் பெற்றுள்ளனர். இதன் விளைவாக முன்பு அரசியலில் ஆர்வம் காட்டாத இளைஞர்கள் கூட இன்று அரசியல் விவாதங்களில் தீவிரமாக பங்கேற்கத் தொடங்கியுள்ளனர். புதிய தலைமுறை தலைவர்கள் பலர் உயர்கல்வி கற்றவர்களாகவும் வெளிநாடுகளில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இது கொள்கை உருவாக்கத்தில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருகிறது. மேடை பேச்சுகளை தாண்டி நேரடியாக மக்களின் வீடுகளுக்கே சென்று களப்பணியாற்றுவதில் இவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மாற்றம் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற நவீன கால பிரச்சினைகள் குறித்து இவர்கள் அதிகம் விவாதிக்கின்றனர். தமிழகத்தை ஒரு உலகளாவிய தொழில்நுட்ப மையமாக மாற்ற வேண்டும் என்ற இவர்களது கனவு இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சாதி மற்றும் மத அடையாளங்களை தாண்டி வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்திறனை முன்னிறுத்தி அரசியல் செய்யும் போக்கை இவர்களிடம் காண முடிகிறது. இது முதல்முறை வாக்காளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. இருப்பினும் இவர்களுக்கான பாதை அவ்வளவு எளிதானது அல்ல. கட்சிகளுக்குள்ளேயே இருக்கும் மூத்த தலைவர்களின் எதிர்ப்பை சமாளிப்பது இவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாகும். அனுபவத்திற்கும் ஆவேசத்திற்கும் இடையிலான இந்த மோதலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் தற்போதைய கேள்வி. இளம் தலைவர்கள் வரிசையில் பெண்களின் பங்களிப்பும் அதிகரித்து வருவது ஒரு சிறப்பான அம்சமாகும். அவர்கள் கொள்கை முடிவுகளில் முக்கிய இடம் பெறத் தொடங்கியுள்ளனர். பெண் கல்வி மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் இவர்கள் முன்னோடியாக இருக்கிறார்கள். உலக அளவில் நிலவும் இளம் தலைமை என்ற ட்ரெண்ட் தமிழகத்திலும் எதிரொலிப்பது சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழக அரசியல் என்பது இன்று உலகளாவிய ஜனநாயக மாற்றங்களுடன் இணைந்து பயணிக்கிறது. பாரம்பரிய பேரணிகளுக்கு பதிலாக தரவு பகுப்பாய்வு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இவர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றனர். ஒவ்வொரு வாக்காளரின் விருப்பத்தையும் துல்லியமாக அறிந்து அவர்களுக்கேற்ற வாக்குறுதிகளை வழங்குவதில் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இளம் தலைவர்கள் இதை தங்கள் முக்கிய முழக்கமாக கொண்டுள்ளனர். நிர்வாகத்தில் ஒளிவுமறைவற்ற தன்மையை கொண்டு வருவது இவர்களது முதன்மையான வாக்குறுதியாக இருக்கிறது. சினிமா பிரபலங்கள் முதல் IPS அதிகாரிகள் வரை அரசியலுக்கு வருவது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளித்துள்ளது. இந்த தலைவர்கள் வெறும் அரசியல்வாதிகளாக மட்டுமல்லாமல் இளைஞர்களின் ஐகான்களாகவும் உருவெடுத்துள்ளனர். இளைஞர்களின் இந்த எழுச்சி பழைய தலைவர்களையும் தங்களை மாற்றிக்கொள்ள கட்டாயப்படுத்தியுள்ளது. இது ஒட்டுமொத்த அரசியலுக்கும் ஒரு நல்ல மாற்றமாகும். அனுபவமும் புதிய வேகமும் இணையும்போது தமிழகம் ஒரு புதிய வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யும். நகரங்களில் மட்டுமல்லாமல் குக்கிராமங்களிலும் மாற்றத்திற்கான குரல் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது. கிராமப்புற இளைஞர்கள் இன்று அதிக விழிப்புணர்வுடன் உள்ளனர். தகவல் தொழில்நுட்ப வசதிகள் கிராமங்களுக்கு சென்றடைந்ததே இந்த அரசியல் விழிப்புணர்வுக்கு முக்கிய காரணமாகும். வெற்று உணர்ச்சிகளை விட ஆதாரங்களுடன் கூடிய விவாதங்களையே இன்றைய தலைமுறை விரும்புகிறது. இது அரசியல் தரத்தை உயர்த்துகிறது. அரசியல் மேடைகள் இன்று அறிவுசார் தளங்களாக மாறி வருவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களை மீட்டெடுப்பதில் இளம் தலைவர்கள் காட்டும் அக்கறை பாராட்டுக்குரியது. நிலையான வளர்ச்சி என்பது இவர்களது தேர்தல் அறிக்கைகளின் ஒரு முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் புதிய தொழில்முனைவு திட்டங்களை இவர்கள் அதிகம் ஊக்குவிக்கின்றனர். அரசு வேலைக்காக காத்திருப்பதை விட சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்க இவர்கள் முயற்சிக்கின்றனர். சமூக நீதி கொள்கைகளை நவீன காலத்திற்கு ஏற்ப மறுவரையறை செய்வதில் இவர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். அனைவருக்குமான உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இவர்களின் இலக்காக இருக்கிறது. தமிழக அரசியல் ஒரு திருப்புமுனையில் நிற்கிறது. வரும் ஆண்டுகளில் இந்த இளம் தலைவர்கள் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மாற்றம் என்பது தவிர்க்க முடியாதது. அந்த மாற்றத்தை முன்னின்று நடத்துவது இளைஞர்களாக இருக்கும்போது எதிர்காலம் பிரகாசமாக தெரிகிறது. அரசியலில் இளைஞர்களின் வரவு ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. தொடர்ந்து இதுபோன்ற முக்கியமான அரசியல் விவாதங்களை காண எங்களோடு இணைந்திருங்கள்.